அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஆடு கடைசி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய மார்கழி மாத அமாவாசையில் மறந்து கூட செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு மார்கழி மாதம் கடைசி அமாவாசை இன்று தாங்க. பித்ரு காரியங்கள் செய்யும்போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட சில முக்கியமான விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தில் கடைசி அமாவாசை அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த நாளில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பண தான தர்மங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருப்பதால் சில செயல்களை நாம் முறையாக செய்யணும். சில தவறுகளை கட்டாயம் தவிர்க்கணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் விநாயகருக்கு சதுர்த்தி, முருகருக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி, அம்பிகைக்கு பௌர்ணமி இருப்பதை போல பித்ருகளுக்கு அமாவாசை தாங்க முக்கியமான ஒரு திதியாக அமைந்திருக்கு. இந்த நாளில் விரதம் இருந்துட்டு படைத்து எள்ளும் கலந்த நீரால் தர்ப்பணம் செய்து பித்ரு திருப்தியை பெறக்கூடிய வழியாக நம்ம செய்யக்கூடிய நாளாக இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தினமுமே அதிகாலையில் வீடு சுத்தம் செய்து வாசலில் கோலம் போடுவது சிறந்த பலனை தருங்க. அதை நம்ம பின்பற்றி வரோம். ஆனால் இந்த அமாவாசை தினத்தில் பித்ருக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லத்திற்கு வருகை தரக்கூடிய நாளாக இருப்பதால் வாசலில் நீங்கள் கோலம் போடாதீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மணி ஒலிப்பது, இரும்பு பாத்திரங்களினுடைய ஒளியோ பித்ருகளுக்கு பார்த்தீங்கன்னா வருகைக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினத்தில் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பிறகுதாங்க வாசலை கோலம் போடுவதில் தவறில்லை. இல்லைன்னா இந்த நாள் முழுவதும் கோலம் போடாமல் அப்படியே இருந்துடுங்க. தர்ப்பணம் தானங்களால் முன்னோருடைய பசி தாகம் தீர்த்து குளம் செழிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் தான தர்மங்கள் தாங்க நம்முடைய முன்னோருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் இந்த நாள் முழுவதும் தேவையற்ற ஒளிகள், கோலம் போன்றவற்றை தவிர்த்துக்கோங்க. அமைதியோடு பக்தியோடு பித்ரு காரியங்களை செய்து அமாவாசை வழிபாடு முழுமையாக நீங்கள் செய்திடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 19 2025 வெள்ளிக்கிழமையில் அமாவாசை திதியாக அமைந்திருக்கு. இந்த நாளில் முன்னோருடைய ஆசை பெற்று பின்னோர்களுக்கு பிதுதோஷம் நீங்கவும் நம்ம சிறந்த நாளாக பயன்படுத்திக்கலாம். பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த பிறவிதாங்க இந்த மனித பிறவி. மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பார்த்தீங்கன்னா 9வது பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்வோம். அந்த ஸ்தானம் வலிமையாக இருந்தாலே சாதிக்க பிறந்தவங்களாக நாங்கள் இருக்கலாம். பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய 2 கொடைகள் தாங்க. ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள்னா யாரும் இல்லைங்க, நம்முடைய குடும்பத்தில் மறைந்த முன்னோர்கள் தான். அவங்க தாங்க நம்முடைய சந்ததியினர் பாக்கிய பலம் பெறவோ வாழ்க்கையில் முன்னேற தடைகள் இல்லாமல் பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களில் பூலோகம் வந்து ஆசை வழங்குவதாக சொல்லப்படுது. அந்த நாளில் அமாவாசை நாள் ரொம்ப சக்தி பொருந்திய நாளாகவும் இருக்குங்க. மதுர்காரகனாகிய சந்திரனும் பிதிர்காரகன்னு சொல்லக்கூடிய சூரியனுமே ஒன்றாக இணையும் காலம்தான் இந்த அமாவாசை. இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது நம்முடைய பாக்கியஸ்தானம் பார்த்தீங்கன்னா வலிமை பெறும். இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோயினே, கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கான பரிகாரத்தை நம்ம தேடிக்கலாம். பொதுவாகவே இயற்கையாக இறந்தவங்களுக்கு ஆத்மாவிற்கு முக்தி உண்டு. ஆனால் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தவங்களுக்கு, கொடூரமான நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு எளிதாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்மா முக்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவருடைய வீட்டில் சுப நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கும். அதே போல் அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரையுமே சில மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு அந்த குடும்பத்தில் நடந்துட்டு இருக்குங்க. இதற்கு காரணம் ஆத்மா சாந்தி அடைய அவங்களுடைய சந்ததியினர் வழிபாடு முறையை சரியாக செய்யாமல் இருப்பது தாங்க. இறந்த பிறகு ஆத்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காதுங்க, சாத்விக குணம் வந்துடும். முறையான திதியும் தர்ப்பணம் நம்ம கிடைக்கும் பேரும் ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா நற்சக்தி உடையதாக மாறும். அவங்களும் முறையாக வழிபாடு செய்தாலே நம்மளும் நம்ம சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழலாங்க.
முன்னோர்களுடைய ஆத்மாக்களை யாரும் நம்மளால பார்க்க முடியாது. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நம்மளால வணங்கி வழிபட முடியாது. அதனால தான் பிரபஞ்ச பூதங்களையுமே நவகிரகங்களையோ முன் நிறுத்தி கொண்டு உரிய மந்திரத்தோடு செய்யக்கூடிய தில ஹோமம் தாங்க எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்யுமா. ஹோமம் செய்ய முடியாதவங்க இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும். முன்னோர்களுக்கு சீராத்த செய்தவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் அவனை வாழ்நாளில் பித்ரு தோஷத்தை அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் பித்ரு தோஷம் அவனது வம்சனத்தை பாதிக்குங்க. ஒருவர் பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையில் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காதனாலும் பரவாயில்லைங்க, பித்ரு தோஷத்தை மட்டும் விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்திக்காக செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜையை உங்களுடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். தர்ப்பணம்னு பார்த்தீங்கன்னா எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கோ கட்டை விரலுக்கு இடையில பித்ரு புண்ணிய ரேகை வழியாக நீரை வார்த்து தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க. இந்த தர்ப்பண நீரில் சக்தி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மார்கழி மாத அமாவாசை நாளில் உங்கள் முன்னோர்களுக்கு தர வேண்டிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா காலை 6 கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். ராகு காலம் யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுங்க. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய சிறந்த நேரமாக அமைந்திருக்கு. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் 3 தலைமுறையுடைய பேரை அறிந்து கொள்வது ரொம்ப நல்லது. தர்ப்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து நீங்கள் மறைந்த முன்னோருடைய படத்தை சுத்தம் செய்து வடகிழக்கு திசையில் அமைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. முன்னோர்களுடைய பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்து விளக்கு ஏற்றி வழிபடலாம். முன்னோர்களுக்கு இந்த நாளில் பிடித்தமான இனிப்பு காரம் பல வகைகளை படைத்து வழிபடுங்க. மேலும் தலைவாழை இலை படையல் போட்டு வணங்கி வழிபடலாம். கோதுமை தவிடு அகத்திக்கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக கூட இந்த நாளில் கொடுங்க. பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சுக்கோங்க. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகளை மாலை நேரத்தில் நீங்கள் செய்துக்கலாம். அமாவாசை தினத்தில் மாமிசம் சாப்பிடாதீங்க. அதே போல் இந்த நாளில் வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. தர்ப்பணம் செய்யும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் கடனாக வாங்காதீங்க. தர்ப்பணத்தை எப்போதுமே நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்கும். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சத்தியா நிறைந்திருக்கும். இது பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்திருக்கும். அமாவாசையில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் விசேஷ பலனை தரும். அதே போல் வளர்பிறை தேய்பிரைனே மாதம் மாறி மாறி சுழற்சி அடிப்படையில் அமாவாசை வருவதால் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த நாளில் கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சந்ததியினருக்கும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீர் இறைத்து எளிதாக வீட்டிலேயே கூட நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வீட்டு வாசலில் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிற்பதாக சொல்லப்படுவதால் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. அவங்களுடைய ஆசை நிச்சயம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அமாவாசையில் உணவேது உண்ணாமல் தினமும் மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் சௌபாகியம் உண்டாகிடுங்க. அமாவாசை நாளை பற்றினா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தீங்கன்னா விசேஷ சக்தி நிச்சயம் உங்களுக்கு உண்டு. இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலக செய்யும். வீட்டை சுத்தம் செய்ய இந்த நாளை தண்ணீரோடு சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுத்துடுங்க. காலை மாலை 2 நேரையும் பூஜை ஏரியில் விளக்கேற்றி வழிபடுங்க. குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருந்தீங்கன்னா விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க. இந்த நாளை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அருள் பெற உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மண் பானையில் இல்லைன்னா செப்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜையை செய்திடுங்க. குலதெய்வம் நினைத்து அவகானம் செய்து வழிபடுங்க. பிறகு விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்த குலதெய்வத்தை நீங்கள் மனதார நீங்கள் வழிபடலாம். உங்களால் முடிந்தால் நெய்வேத்தியம் வைத்து வழிபடுங்க. அப்படி இல்லைன்னா சிறிதளவு கற்கண்டு வைத்து கூட படைத்து இந்த நாளில் வழிபடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.